ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் முக்கியமான இன்டிமேஷன் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே நம்ம இன்டிமேஷன் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்போம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஷெடியூல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து என்ன ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. சரியா, ரிவைஸ்டு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அந்த ஷெட்யூல் படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தி ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வில் பி டன் ஆன் 2/11/2025. சரியா, அதாவது 1ஆம் தேதி வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நமக்கும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஷேரிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வந்து சீட் அலாட்மெண்ட் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இன்றைக்கி அதாவது தி ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 3/11/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 3/11/2025 அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சார் ரிசல்ட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம எப்படி உள்ளே வந்தோமோ இதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து வந்துடும். சரியா, 92.5ஓட பிடிஎஃப் ஃபைல் வந்து என்ன பார்த்தா இருக்கும். அதே மாதிரி 7.5க்கு தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் என்ன பார்த்தா ஓப்பன் பண்ணிடணும். இப்போ லாஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்டோட பிடிஎஃப் ஃபைல் இங்கே இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி நமக்கு என்னாச்சு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அந்த பிடிஎஃப் ஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 7.5, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூபியில் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 4ஆம் தேதியாக மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு கூட நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட்ஸ் வந்து கிடச்சிடும். அதே மாதிரி அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு ஸ்டே வேக்கன்சியில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அப்டேட்டும் நம்ம கொடுக்குறதுக்கு உடனே ரெடியாக இருக்கிறோம். அதனால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சப்போஸ் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உடனே நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.